நான் வந்து பீன்பட்டி பேரூராட்சி 13வது வார்டு துணை செயலாளர். நான் எங்களுக்கு என்னன்னா எல்லாமே பண்றாங்க, எல்லாம் சொல்ல டிஎம்கே குறைலாம் சொல்ல முடியாது, எல்லாம் எங்கேயா வார்டில் எல்லாம் பண்றாங்க. ஆனா என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் இது காட்டுறாங்க. ஒரு விஷயத்த போய் கேட்டோம்னா அது பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒன்றும் இல்லை, பிளே கிரவுண்ட் ஒன்று எங்களுக்கு இல்லவே இல்லை. அது கேட்டதுக்கு அவங்க ஆட்சி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கனால எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் மட்டும் தான் பண்ண முடியும், நாங்க பார்த்தா உங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தை வச்சு அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு. அதனால அதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே நாங்கள் குறை சொல்லி ஆகணும். டிஎம்கே அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக வராது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டத்தை சத்தியமா அடுத்த ஆட்சியில் டிஎம்கே வரவே வராது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் வரவே வராது. மக்கள் கூட்டம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் சப்போர்ட்டும் தலைவருக்கு மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி ஏடிஎம்கே கட்சியே இல்லாம போயிருச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏடிஎம்கே கட்சியே இல்ல. எடப்பாடியார் எல்லாமே பண்ண, ரோடு போட்டு கொடுத்தாரு. சேலம் பொறுத்த வரைக்கும் மேம்பாலம் போட்டு எல்லாமே பண்ணிருக்காரு. இருந்தாலும் இவர் இப்ப போய் கூட்டணி வச்சிருக்கிறது அது நம்மளுக்கு ஆவாத கட்சி. பிஜேபின்ற ஒரு தீய சதி, அதுவும் தீய சதி தான். அதனால எங்களுக்கு ஆவாத கட்சியில வச்சிருக்கனால தயவு செஞ்சு எடப்பாடியாருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு இளைஞர்கள் யோசிங்க, அவங்க பேரண்ட்ஸ் கட்டி சொல்லுங்க. தயவு செஞ்சு நான் தொண்டரா சொல்றேன், தளபதி தொண்டரா. சார் இப்போ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மொழிகள் இருக்கு, எவ்வளோ ஜாதிகள் இருக்கு, எவ்வளோ மதங்கள் இருக்கு. இப்போ நீங்க உலக அளவில் எடுத்துக்கீங்க. மிக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை பார்த்தீங்கன்னா பின்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இந்தியா 118வது இடத்துல இருக்கு. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ இந்தியா ஏன் 118 இடத்துல இருக்கு அப்படின்னா எல்லாமே பிரிஞ்சே இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு அரசு அப்படின்னா என்ன, உணவு உடை இருப்பிடம், இது மட்டும் தான் நம்மளுக்கு மக்களுக்கு கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி அமையும். சரியா? அப்போ சரியா மக்கள் இன்னும் வறுமையில போயிட்டே இருக்காங்க, விலைவாசி அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது வறுமையில இருக்கிறவங்க வறுமையா போயிட்டு இருக்காங்க, பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க. அது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சரிங்களா? அப்போ படிச்ச இளைஞர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு சரியா கிடைக்கிறது இல்ல, எல்லாம் சுத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப படித்த பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இப்போ ஏரி வேலைக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு ஏரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப இந்த ஆட்சி எந்த மாதிரி ஆட்சி அப்படிங்கிறத தோன்றுது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் எங்க விஜய் தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் அவர் உள்ளுக்குள்ள எடுத்துதான் அதுக்கு அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படின்னா எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஒரு எவ்வளவு பெரிய கோடிகளை விட்டுட்டு தன்னுடைய மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு.